Hi students, welcome to crazyspeakers.com. crazyspeakers.com எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து மறுபடியும் அடுத்த இன்ஸ்டியூட் போய் படிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் யாராலையுமே தெளிவாக இங்கிலீஷ் பேச முடியலை. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எந்த இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸுமே டெக்னாலஜியை பயன்படுத்தி அதன் மூலமாக இங்கிலீஷ் ட்ரைனிங் தர்றதில்லை. அதே போல் அவங்க எல்லாருமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங் தரணும்னு பார்க்குறாங்க. யாருமே ஒரு யூகே லெவலில் ஒரு யூஎஸ் லெவலில் இங்கிலீஷ் ட்ரைனிங் தரணும்னு நினைக்கிறதில்ல. ஆனால் இங்கிலீஷில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பேசி பழகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் தரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் crazyspeakers.com. crazyspeakers.com உடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வரப்போகிற ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். crazyspeakers.com யார் அப்படின்னா, crazyspeaker.com பார்த்தீங்கன்னா செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் உடைய ஒரு துணை நிறுவனம். எங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு வெரி ஹை குவாலிட்டி ட்ரைனிங்கை ஒரு வெரி லோ காஸ்டில் தரது தான் எங்களுடைய நோக்கம். செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் உடைய கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா டெக்னாலஜி பார்க் கிண்டியில் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் 100 ஃபீட் ரோட் கோயம்புத்தூரில் இருக்கு. எங்களுக்கு சென்னையில் கிண்டி, தாம்பரம், கோடம்பாக்கம் இந்த 3 இடங்கள்ல ஆஃபீஸ் இருக்கு. கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் ஆஃபீஸ் இருக்கு. அது இல்லாமல் மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் இன்னும் நிறைய இடத்துல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போட்டு செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் எங்கள் பிரான்ச்சஸ் இருக்கும். எங்களுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எதுக்காக நீங்கள் crazyspeakers.comல சேரணும் அப்படின்னா, இப்போ மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எத்தனை ட்ரைனர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரைனர் தான் இருப்பாங்க இல்லைங்களா. எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் crazyspeakers.comல மினிமம் 5 ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப காலமாக ஒர்க் பண்ண எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங் தரப்போகிறோம். ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஒரு ட்ரைனருக்கு பதிலாக crazyspeakers.comல உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 ட்ரைனர்லேருந்து மேக்சிமம் ஒரு 50 ட்ரைனர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, இல்லை எந்த ட்ரைனருடைய டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இப்போ crazyspeakers.com உடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற மேக்ஸிமம் ட்ரைனிங் படங்களை பேஸ் பண்ணி கொடுப்போம். அதை இல்லுஸ்ட்ரேட்டட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லுஸ்ட்ரேட்டட் இங்கிலீஷ் அப்படின்னா படங்களை வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது. இப்போ இந்த படத்தை பாருங்க. இப்போ இந்த பால் இந்த டேபிள் மேலே இருக்கு, பட்டுட்டு இருக்கு, டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ த பால் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்லுவோம். இந்த இதில் பாருங்க, இந்த பால் இந்த டேபிளுக்கு மேலே இருக்கு, டச் ஆகாமல் இருக்கு. ஸோ த பால் இஸ் அபவ் த டேபிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேக்சிமம் எல்லாத்தையுமே நாங்கள் படங்கள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு படிக்கிறது நீங்கள் இங்கிலீஷை படிக்க தேவை இருக்காது. ஜஸ்ட் எங்களுடைய ட்ரைனிங் வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியும். மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி நீங்கள் ரெகுலராக உட்காந்து படித்தெல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு இல்லை. ஜஸ்ட் எங்கள் வீடியோஸை பார்த்தாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்போம். அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருப்பாங்க. ஆனால்
அவங்களுடைய அக்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க பப்ளிக்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசினாலும் அவங்களுடைய அக்சென்ட்னால அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசினா கூட அது வந்து நல்லா தெரியாது. ஸோ நாங்கள் அக்சென்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ பா பா, டா டா, ஷா சா, சா ஜா, இந்த மாதிரி நிறைய அக்சென்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக ஒரு செக்ஷனில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை, அதாவது இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ crazyspeakers.comல நாங்கள் ஒரு 200 சென்டென்ஸ்க்கு மேலே எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் என்ன பேசணும்னு நினச்சாலும் தாராளமாக பேசிட முடியும். எங்ககிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா மற்ற எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி வேறு சில சென்டென்ஸ் உங்களை ஃபார்ம் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி பார்க்க தெரியாது. அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி பார்க்க தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள்ஸுடைய ப்ளஸ் என்ன, எதற்காக இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள்ஸை வச்சு மினிமம் 1 lakh சென்டென்சஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 50 lakh 60 lakh சென்டென்சஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள் மூலமாக வாக்கியங்களை உருவாக்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I am about to play, I am about to eat, I am about to sleep, I am about to run, I am about to purchase, I am about to write, I am about to walk. இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸ் டேபிளை வச்சு நீங்கள் விதவிதமான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டேபிள்னா என்ன, இதை வச்சு எப்படி நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷனில் வரும். நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போல் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். என்ன சப்போர்ட் அப்படின்னா மேக்ஸிமம் வீடியோஸ்க்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தோன்னே அந்த எக்ஸசைஸ் மெட்டீரியல்ஸ் மூலமாக நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் சப்போர்ட் தரதுக்கு டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட். இப்போ நீங்கள் ஆன்லைனில் சேட் பண்ணால் நிறைய சேட்டிங் சைட்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சேட்டிங் சைட்ஸும் இல்லை. ஆனால் நம்ம crazyspeakers.comல இருக்கிற சேட் ஆனது Crazy Speakers மெம்பர்ஸ்குள்ளே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ Crazy Speakersல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் சேட் பண்ணும்போது உங்கள் இங்கிலீஷ் நாலேஜை ஆட்டோமேட்டிக்காக வளர்த்துக்கலாம். நீங்கள் டைம் பாஸ் பண்ணுற அதே டைமில் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஒரு சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் கிராமர் ஃபுல்லாக தெரியும், ஆனால் பேச வராது. எதனால் அப்படின்னா அவங்க கான்வர்சேஷன் இருக்காது அவங்களுக்கு. அதாவது பேசி பழகி இருக்க மாட்டாங்க. ஆனால் ரிட்டனில் கிராமர் பக்காவாக எழுதுவாங்க, ஆனால் பேசி பழகி இருக்க மாட்டாங்க.
அதுக்கு நாங்கள் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்னு ஒரு செஷன் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேச்சு திறமையை வளர்த்துறதுக்கு மட்டும் ட்ரைனிங் தர போகிறோம். நெக்ஸ்ட் லிஸ்னிங் ப்ராக்டிஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் பார்ப்பீங்க இல்லைங்களா, குழந்தைங்கள்லாம் நீங்கள் சொல்லித்தராமையே நிறைய வார்த்தைகள் அழகாக பேசுவாங்க. குழந்தைகளுக்கு யாரும் இப்படி தான் பேசணும், இதுதான் கிராமர், இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வரணும், இதுக்கப்புறம் இவ்வளோ இதுதான் வரணும் அப்படின்னு யாரும் சொல்லித்தரதில்லை. ஆனால் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேசி பழகிடுவாங்க. எதனால் அப்படின்னா, எல்லாரும் பேசுகிறத கேட்குறாங்க. ஸோ பேசுகிறத கேட்குறது மூலமாக அவங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் நாங்களும் நிறைய லிஸ்னிங் ப்ராக்டிஸ் தருவோம். நீங்கள் அதை கேட்டாலே போதும், உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு தனி செஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா, நாங்கள் தனியாக ரைட்டிங் ஸ்கில்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எழுதுறதுக்கான ட்ரைனிங் மட்டும் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்லாங்னு ஒன்று இருக்குது. ஸ்லாங்னா என்ன அப்படின்னா வட்டார சொல். அதாவது யூஎஸ், யூகே அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு வட்டார சொல் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் மேட் பங்கஸ் சம் டோஸ் ஃபார் டாக் அண்ட் போன். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இவர் சொல்கிறார் இல்லைங்களா, ப்ளீஸ் மேட் பங்கஸ் சம் டோஸ் ஃபார் டாக் அண்ட் போன் அப்படின்னா என்ன மீனிங்? இதுக்கு ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் தான், ஆனால் நம்மளுக்கு மீனிங் புரியாது. எதனால் புரியல அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஸ்லாங்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டார சொல். யூகேக்கு தனியாக ஒரு ஸ்லாங் இருக்கும், யூஎஸ்க்கு தனியாக ஒரு ஸ்லாங் இருக்கும், கனடாக்கு தனியாக ஒரு ஸ்லாங் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிரிங் மீ சம் மணி ஃபார் த ஃபோன். அதை தான் இவர் பங்கஸ் சம் டோஸ் ஃபார் த டாக் அண்ட் போன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. அது என்ன, அதில் டாப் 25 ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அது மூலமாக நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வொக்காபுலரின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சாதான் நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் டிக்ஷனரி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். அந்த கிராஃபிக்கல் டிக்ஷனரியில் என்ன இருக்கும், அதாவது படங்கள் மூலமாகவே எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாடல்னா என்ன அப்படின்னா 3 மீனிங் இருக்கு. ஒன்று, ஒரு பெரிய கார் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெரிய ஃப்ளைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் பண்ணி பார்ப்பாங்க, அதை மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரேம்ப் வாக் போகிற கேர்ள்ஸை மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பரத்தில் நடிக்கிறவங்கள மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலுக்கே இத்தனை மீனிங் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு தியரியாக சொன்னால் புரியாது. ஸோ நாங்கள் படங்கள் மூலமாக உங்களுக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்கிலீஷ் யூசேஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கிலீஷை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நிறைய வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு கரெக்டான மீனிங் தெரியாது, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா கதவுக்கு வெளியே நின்றுட்டு சொல்கிறாங்க, அதாவது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ. ஆனால் சப்போஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ஸோ சாரி. இப்போ நம்மளே தும்முறோம், பப்ளிக்கில் ஒரு 2 பேர்த்திட்ட பேசிகிட்டு இருக்கோம், தும்மல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தும்முறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி. சப்போஸ் தும்மிட்டோம் அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு தெரியும்.
அதே போல் இங்கிலீஷில் எதாவது பண்ணணும் எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் எதாவது பண்ணக்கூடாதுன்னு கிளியராக தெரிஞ்சிட்டாலே இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும். அதுக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். அதே போல் இங்கிலீஷில் பொதுவாக இந்தியன்ஸ் பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் ஓரளவு என்னென்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் இஸ் கோயிங் டு ஹோம். ராம் இஸ் கோயிங் டு ஹோம் அப்படின்னா இது ஒரு தப்பான சென்டென்ஸ். இப்போ ராம் இஸ் கோயிங் டு டெம்பிள், ராம் இஸ் கோயிங் டு ஷாப்னு சொல்லலாம். ஆனால் ராம் இஸ் கோயிங் டு ஹோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டூங்கிற வார்த்தை வராது. ஸோ ராம் இஸ் கோயிங் ஹோம் அப்படிங்கிறது தான் சரியான சென்டென்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இதில் இந்த டூ வரலை. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷை என்னென்ன மிஸ்டேக்ஸ் காமனாக வரும் அப்படிங்கிறதுக்கு தனி செக்ஷன் இருக்கு. இங்கே வந்து பாருங்க, தேர் ஆர் அபவ் 100 eggs. இது வந்து தப்பு. தேர் ஆர் ஓவர் 100 eggs அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதனால அப்படின்னா, எப்பவும் நீங்கள் நம்பரை பற்றி பேசும்போது 100 அப்படிங்கிற நம்பர் வருது பார்த்தீங்களா. ஸோ நம்பரை பற்றி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக ஓவர் தான் யூஸ் பண்ணணும். ஓவர் யூஸ்ட் வித் நம்பர்ஸ். இந்த மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு தனி செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் நீங்கள் வந்து அந்த செக்ஷன் முடிஞ்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுற தப்புகள் குறைஞ்சிரும், தவறுகள் குறைஞ்சிரும். அதே போல் இங்கிலீஷை எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் பிளே கிரிக்கெட், ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒன்று தான். இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கான மீனிங்கும் ஒன்று தான். ஐ வில் பிளே கிரிக்கெட் அப்படின்னாலும் நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னாலும் நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐ வில் பிளே கிரிக்கெட் அப்படின்னா அது நீங்கள் இப்போ எடுத்த முடிவு. அதாவது இப்போ திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ முடிவு எடுக்கிறீங்க. ஐ வில் பிளே கிரிக்கெட் அப்படின்னா, அதாவது கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு இப்போ பேசுகிற இந்த செகண்டில் முடிவு எடுத்தீங்கன்னா ஐ வில் பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த டெசிஷன் நீங்கள் ஒரு முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி இது பிளான் பண்ணியிருக்கீங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட்னு யூஸ் பண்ணணும். ஐ வில் பிளே கிரிக்கெட் அப்படின்னா இப்போ முடிவு பண்ணது. ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் முடிவு பண்ணி வச்சது. அதே போல் யூகே இங்கிலீஷ்க்கும் யூஎஸ் இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் ட்ரைனிங் செஷனில் சொல்லி தருவோம். அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷில் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் குக்கின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கிலீஷில் நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அளவுகளை பற்றி பேசும்போது அவங்களுக்கு சரியாக பேச தெரியாது. இதுதான் மேக்ஸிமம் டவுட் வர செக்ஷன். இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் தனியாக ட்ரைனிங் கொடுத்துருப்போம். அதாவது few, fewer, fewest, a minority of, a small amount of, a bit of, a little, less, the least. இது எல்லாமே கொஞ்சம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் few எங்கே யூஸ் பண்ணுவோம், a few எங்கே யூஸ் பண்ணுவோம், fewer எங்கே யூஸ் பண்ணுவோம், the fewest எங்கே யூஸ் பண்ணுவோம், not many எங்கே யூஸ் பண்ணுவோம், a bit of எங்கே யூஸ் பண்ணுவோம், a small amount of எங்கே யூஸ் பண்ணுவோம், a little அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், a less அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், the least அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு நாங்கள் தனியாக ட்ரைனிங்ஸ் தருவோம். அதே போல் ஒரு சில பேர்த்துக்கு சென்டென்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், ஆனால் பெரிய சென்டென்ஸ் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியாது.
நாங்கள் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்கோம். அதில் வந்து என்ன ட்ரைனிங் தருவோம் அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய நீளமான சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி தருவோம். அதில் இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. மிஸ்டர் ராம் இஸ் அவர் நியூ டீச்சர். மிஸ்டர் ராம் இஸ் அவர் நியூ டீச்சர். இந்த சென்டென்ஸை எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ராம் இஸ் அவர் நியூ டீச்சர் அப்படியே தான் வரும். ஆனால் மிஸ்டர் ராம் அப்படிங்கிற நேமுக்கு பக்கத்திலேயே அவர் யார் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் ராம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அவர் நியூ டீச்சர். மிஸ்டர் ராம் அவர் யார் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். மிஸ்டர் ராம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அவர் நியூ டீச்சர். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். மிஸ்டர் ராம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இங்கிலீஷ் ட்ரைனர்ஸ் இஸ் அவர் நியூ டீச்சர். ஒரு தலை சிறந்த இங்கிலீஷ் ட்ரெயினர்களில் ஒருவரான மிஸ்டர் ராம் நம்மளுடைய புது ஆசிரியர். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். மிஸ்டர் ராம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பாப்புலர் போயட்ஸ் இஸ் அவர் நியூ டீச்சர். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் புலவர்களில் சிறந்த ஒரு தலை சிறந்த புலவர்களில் ஒருவருமான மிஸ்டர் ராம் நம்முடைய புது ஆசிரியர். இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். மிஸ்டர் ராம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பாப்புலர் போயட்ஸ் அண்ட் who has just got பத்மஸ்ரீ அவார்ட் இஸ் அவர் நியூ டீச்சர். என்னுடைய ஃப்ரெண்டும் ஒரு பாப்புலர் போயட்டும் சமீபத்தில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியவருமான மிஸ்டர் ராம் அவர் நம்முடைய புது ஆசிரியர். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். மிஸ்டர் ராம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பாப்புலர் போயட்ஸ் அண்ட் who has just got பத்மஸ்ரீ அவார்ட் which is considered to be one of the prestigious awards in Tamil Nadu is our new teacher. ஆக்சுவலா மிஸ்டர் ராம் இவர் யாருன்னு இங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இந்த பத்மஸ்ரீ அவார்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இந்த பத்மஸ்ரீ அவார்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இதுக்கு மீனிங் என்னன்னு வந்து பாருங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் தலை சிறந்த கவிஞர்களுள் ஒருவரும் சமீபத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த அவார்டுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ அவார்டை பெற்றவருமான மிஸ்டர் ராம் நம்மளுடைய புது ஆசிரியர். மிஸ்டர் ராமை பற்றி அவர் நேம் பக்கத்திலேயே சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் இந்த சென்டென்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. மிஸ்டர் ராம் இவர் யாரு அப்படிங்கிறத இவர் நேம் பக்கத்திலேயே சொல்லியிருக்கோம். இப்போ இங்க இந்த பத்மஸ்ரீ அவார்டை பற்றி இந்த பத்மஸ்ரீ அவார்டுக்கு பக்கத்தில் கமா போட்டு அந்த பத்மஸ்ரீ அவார்டை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 20 லைன்ஸ் 30 லைன்ஸ் கூட நீங்கள் இதை வந்து பெருசு பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஒரு 20 லைன்ஸ் 30 லைன்ஸ் வர மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரைனிங் செக்ஷனில் வரும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாமே சொல்ல முடியாது, நாங்கள் தெளிவாக சொல்ல முடியாது, ஃபுல்லாக ட்ரைனிங் தர முடியாது. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனி செக்ஷன் இருக்குது. இப்போ சே அப்படின்னாலும் சொல்லுதான், டெல் அப்படின்னாலும் சொல்லுதான். ஆனால் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சேனா சே ஹலோ, சே குட் மார்னிங், சே குட் ஆஃப்டர்நூன், சே சம்திங், சே நத்திங், சே சோ, அந்த மாதிரி சொல்லுவோம். டெல் அப்படின்னா டெல் த ட்ரூத், டெல் அ லை, டெல் அ ஸ்டோரி, டெல் அ சீக்ரெட், டெல் அ ஜோக், இந்த மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண பின்னாடி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லாங் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த லாங் சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் எப்படி இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும், இப்போவே இதெல்லாம் கற்றுக்க முடியாது. நீங்கள் கிரேசி ஸ்பீக்கர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 2 years எக்ஸஸ் டைம் தரோம். எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ண பின்னாடி
உங்களுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் எங்கள் கோர்சஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 ட்ரெயினர்ஸ் இருந்தால் 50 ட்ரெயினர்ஸுடைய வீடியோஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யார் எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட்டுற இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் இதை கற்றுக்கலாம். 2 இயர்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புதுசாக இங்கிலீஷில் நாங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாலும், என்ன கொண்டு வந்தாலும், என்ன ட்ரைனிங் கொண்டு வந்தாலும், எத்தனை ட்ரெயினர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ இந்த வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா நாங்கள் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்ல முடியும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால அது நிறைய விஷயங்கள் இதில் விட்டுருக்கோம், இந்த வீடியோவில் விட்டுருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி இங்கிலீஷில் உங்களுக்கு தேவையான எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். நீங்கள் சரளமாக இங்கிலீஷ் பேசலாம். அதுவும் கஷ்டப்பட்டு படிக்காமல் ஜஸ்ட் எங்கள் வீடியோஸை நீங்கள் ஒரு படம் பார்க்குறது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் டைம் பாஸ்க்கு வீடியோ பார்த்த மாதிரி படிச்சுக்கலாம். இங்கிலீஷும் நல்லா பேச முடியும். அதுக்கு ஃபுல் சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.